சொன்னேன்னு கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த வன்னியர் சமுதாயம் ரொம்ப பின்தங்கிய நிலைக்கு போயிட்டு இருக்குது, அவங்களுக்கு 10.5 கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அப்ப இத்தனை பேர் சொல்லக்குள்ள நீங்க இந்த கட்சியே இதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு, நீங்க இதை பத்தி பேசவே மாட்டீங்களே, கூட்டணி போய் சேர்றீங்க, இதை பத்தி பேச மாட்டீங்கன்றதுதான் ஒரு பெரிய குறையா இருக்குது. இதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். எடப்பாடி அவர்கள் 10.5 கொடுத்தாரு, அதை நாங்க எந்த இடத்துலயுமே மறுக்கல. எடப்பாடி அவர்கள் 10.5 கொடுத்தாரு, சரியான முறையில் கொடுக்கலன்றதான் எங்களோட கேள்வியாவே இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இப்ப இருக்க தேர்தல் அறிக்கையில எடப்பாடி ஒரு நிமிஷம் 10.5 இல்ல அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலாம் இல்ல, எங்களோட நிலைப்பாடு இது. நாங்க வந்து என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், 10.5 ஏதோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அத்தனை சமுதாய மக்களுக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய பங்கீடு பிரிச்சு கொடுங்க. அது அவங்க செஞ்ச எந்த கட்சி இருக்கு இது நாங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு தராங்களோ அந்த கட்சிக்கு அநீதி நடந்திருக்கு. இப்ப அதுதான் இப்ப மக்கள் கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு இப்ப ரெண்டு மாசமா வந்து எங்க கட்சி ஆரம்பிச்சு அந்த பிரச்சாரம் தான் பண்ணோம். இப்பயும் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 2021 10.5 கொடுத்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் பேசல? இந்த 5 ஆண்டுகளா ஏன் 10.5 பத்தி எங்கேயுமே பேசல? நடந்த கேஸ்ல எது வெறும் மசோதாவை தானே போட்டாங்க. 5 ஆண்டு காலமா வந்த உடனே திமுக ஆட்சியிலும் அமுல்படுத்தினாங்க. அமுல்படுத்தது கேஸ் நடந்திருக்கு. அந்த கேஸ்ல ஏன் எடப்பாடி அவர்கள் போய் எந்த கேள்வியும் கேட்கல? மசோதா கொண்டு வந்தது கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல நீங்க நான் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன்னா நான் போய் அந்த கேஸ்ல இன்டர்வியூ ஆகி வாதாடுமே, அது எடப்பாடி செய்யல. அப்ப இது வந்து எங்க சமுதாயத்துக்கு அணிச்சு துரோகம் தானே. அந்த துரோகத்துக்கு நாங்க வந்து பதில் குரல் கேட்கிறோம். உறுதியா சொல்றேன். இப்போ இல்ல திமுக செய்யல நீங்க சொல்றீங்க, ஓகே. நான் என்ன கேக்குறேன், செய்ய மாட்டேன்னு சொல்லல. எடப்பாடி அவர்கள் அதுக்கு மாறா முடிஞ்சு போன கதைன்றாரு. அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, அது 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஜாதி கலவரம் வரும்ன்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஆதரிக்கிறேன்னு சொல்றோம். செய்ய மாட்டேன்னு சொல்றவங்களுக்கும் செய்யறோம் சொல்றவங்களுக்கு வித்தியாசத்தை தான் நாங்க சொல்றோம். காங்கிரஸ் இந்த இடத்துல செய்ய மாட்டேன்னு சொல்ல. ஆமா, ஒருத்தங்க வந்து அவுட் ரைட்டா பிரஸ் மீட்ல மக்களை சந்திச்சு நாங்க வந்து இது 10.5 முடிஞ்சு போன கதைன்னு சொல்றவங்க நாங்க எப்படி ஆதரிக்கிறது? இன்னொருத்தங்க வந்து செய்யறேன்னு சொல்றாங்க, அவங்க செய்யலன்னு சொன்னாங்கன்னா அவங்களையும் நாங்க எதிர்க்க தான் போறோம். அவங்க செய்யறேன்னு சொல்றவங்க நாங்க எதிர்க்க முடியாதுல்ல. செய்ய முடியாதுன்னு சொன்னா திமுகவும் வன்னியர் சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்து நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்க மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்க கேட்கிறோம். எங்க வாதத்தை வைக்கிறோம். நாங்க எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்கிறோம். கோரிக்கை விட்டுருந்தோம், அது கட்டி கொடுத்தாரு. அதே போல 25 தியாகிகளுக்கும் அந்த 25 தியாகிகளுக்கும் பென்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னமும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. அததான் நாங்க வந்து அதிமுக ஆட்சி அன்னைக்கு சுட்டு கொண்டுச்சு. அன்னைக்கு சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி. 87 போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்தினது எம்ஜிஆர் அவர்கள் கேவலப்படுத்தினார். 89 கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அம்மா வந்து ரிசர்வேஷன் கொண்டு போய் ஷெட்யூல் லிஸ்ட்ல வச்சாங்க. அதை நாங்க எந்த இடத்துலயும் மறுக்கலையே. ரிசர்வேஷன் 50% நீங்க அனுபவிக்கிறாங்க. நாங்க செஞ்சதை செஞ்சாங்கன்னு தான் சொல்லிருக்கோம். எடப்பாடி அவர்கள் கொடுத்ததை சரியான முறையில் கொடுக்கல. அவர் வந்து எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு. அவரு ஜெயிச்சாரு. எடப்பாடி அவர்கள் வந்து வன்னியர் ஓட்ட வச்சு ஜெயிச்சாரு. இன்னைக்கு வன்னியருக்கான ஒரு குரலை கூட கொடுக்கல. தேர்தல் அறிக்கை வெளில வந்துருச்சு. அந்த தேர்தல் அறிக்கையில 10.5 பத்தி ஏன் கொடுக்கல? நான் கொடுத்த தானங்க 10.5 நான் கொடுத்தது 2021 தேர்தல். அப்ப இந்த தேர்தல் அதுக்கான ஒரு சிம்டம்ஸுமே காணுமே. அப்ப இந்த மக்களை ஏமாத்துறீங்களா? இப்ப ஆனா மாறு தட்டிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, 7.5 நான் தான் கொடுத்த மாணவர்களுக்கு சொல்ற எடப்பாடியால ஏன் 10.5 நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியல? இதுதான் எங்களோட கேள்வி. அப்ப எங்களை ஏமாத்துறதுக்கு எடப்பாடி எங்களோட நிலைப்பாடு இதுதாங்க. எங்களோட கொள்கை அனைத்து சமுதாய மக்களுக்கும் சரியான கணக்கெடுப்பு எடுத்து பங்கெடுப்பு தரணும் அப்படின்றதுதான். அதை வந்து எந்த கட்சி நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவு தரும். அவ்வளவுதான். 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குங்க. நாங்க எங்களோட ஆதரவு சொல்ல, எங்களோட கோரிக்கை இது யார் நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு நாங்க அது எடப்பாடி அவர்களே நாளைக்கு வந்து நான் 10.5 தரேன் ஜாதியார் கணக்கு எடுப்பேன் எங்களுக்கு சந்தோஷம். அவருக்கும் ஆதரிப்போம். எங்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். எங்க ஓட்டு அரசியல் வெறும் ஓட்டு அரசியலுக்கு மட்டும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்க. கொடி பிடிக்கிற கோஷமாவும் ஓட்டு போடுற கோஷமா மட்டும் இந்த சமுதாயத்தை பயன்படுத்தாதீங்கன்னு தான் எடப்பாடி அவர்களையும் அன்புமணி அவர்களையும் நாங்க சொல்றோம். அதே பாஜக இன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல ஒரு தொகுதியில கூட ஒரே ஒரு வன்னியர் கேண்டிடேட் கூட கொடுக்கல பாஜக. இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் பாஜகவும் சேர்ந்து பாஜக ஒரு தொகுதியில கூட வன்னியர்கள் இருக்க தொகுதியில சீட்டே வாங்கல. அப்ப எல்லா கட்சிகளையும் சேர்ந்து இந்த வன்னியர் மக்களுக்கு மேல ஏன் இவ்வளவு வன்மம்?
இன்னைக்கு யார் யார் இது கருத்து சொல்லிருக்காங்களோ அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்தா நாங்க சொல்றோம். திருமாவளவன் அவர்கள் தரணும்னு சொல்றாரு, செல்வ பெருந்தகை தரணும்னு சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான கேஸ் நடக்குது, நாங்க போய் தனிப்பட்ட முறையில நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனு கொடுக்கும் போது கூட முயற்சி எடுக்கிறோம்ப்பா, கேஸ் நடந்துட்டு இருக்கு, நாங்க தர முடியாதுன்னு சொன்னா அவங்களும் எதுக்க போறோம். எங்களுக்கு எங்களோட கொள்கை எனக்கு ஃபர்ஸ்ட் வேணுங்க. என்னோட ஜாதி இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கு. சட்டசபையில கொடுத்திருக்க டேட்டா படி 80% மக்கள் வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டுல இருக்காங்க. அப்ப எதிர்ப்போம், கண்டிப்பா இருப்போம். திமுக வந்து இது பத்தி இத்தனை நாள் பேசிருக்காங்க, இதுக்கப்புறம் பேசல. தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியில வரல. இப்போ என் சமுதாயத்தை பத்தி அனைத்து சமுதாயத்தையும் வச்சு பயன்பட்டது எந்த கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பயன்பட்டு இருக்கு, அன்புமணி அவர்கள் பயன்பட்டு இருக்காரு. அன்புமணி அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இன்னைக்கு அவர் தான் அவங்க அப்பாட்ட இருந்து கைப்பற்றி வச்சிருக்காரு. கைப்பற்றி வச்சிருக்கவர் ஏன் இந்த சமுதாயத்துக்கான கட்சின்னு தான் சொல்றாரு. இந்த சமுதாயத்தை பத்தி சிம்பிள் வந்து வன்னியர் கலசத்தை வந்து கையில பச்சை குத்திட்டு இருக்காரு. அப்படி குத்துறவர் ஏன் 10.5 பத்தி பேசல? ஏன் எதுவுமே அவங்க இந்த தேர்தல் அறிக்கையில இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில அதை பத்தி பேசணுன்றத பத்தி ஏன் அந்த கூட்டணியில் பத்தியும் அவர் போயிருக்க கூட்டணியில 10.5 பத்தி ஏன் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுதான் எங்களோட ஆதகம். எங்க மக்களை சூறையாடி எங்க மக்களோட ஓட்டை வச்சு நீங்க அரசியல் பண்ற பாமகவும் எடப்பாடி அவர்களும் ஏன் எங்க மக்களுக்கான குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? இந்த மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? நீங்க வந்து தவறா புரிஞ்சிருக்கீங்க. நான் வந்து 7 ஆண்டுகளாமே நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னோட கருத்தை வந்து பாமக எங்கெங்கெல்லாம் சொல்றோம், எங்களோட கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். தந்தையை மருத்துவ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஏன்னா எதுக்கு நான் உதாரணமா சொன்னா, இதே மாதிரி அனைத்து இந்த மக்களை எல்லாருமே இவர் அழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்க அப்பாவே அந்த நிலைமை கொண்டு போயிட்டாரு. அவரே அவர் வாயில இவரை நம்ப கூடாது, குருவுக்கு நடந்தது எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாரு அன்புமணி. இதை மக்களுக்கு உதாரணமா நான் சொல்றேன். எங்க அப்பா வந்து அந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தாங்க, கட்சிக்காக பாடுபட்டு அவ்வளவு தூரம் இருந்தவங்களே இவர் கொலை பண்ணிட்டாரு. என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, போன எலெக்ஷன்ல பாமக வந்து 23 சீட்டு கொடுத்தாங்க. இந்த இப்ப இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க. என் சமுதாயம், என்னோட சமுதாயம் இல்ல, எந்த சமுதாயத்துக்கு என்ன நல்லது நடந்தது? அப்பா பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்ல. 23 சீட்டு வாங்கின பாமக இன்னைக்கு 17 சீட்டு கீழே தள்ளப்பட்டுட்டாங்க. இது என் சமுதாயத்துக்கு கிடைச்ச பின்னடைவு தானே? என் சமுதாயத்துக்கு கிடைச்ச பின்னடைவா இல்லையா? இது பின்னடைவா இல்லையா? என் சமுதாயத்துக்கு பின்னடைவா இல்லையா? அதுதான் நாங்க கேட்கிறோம். 2 மினிஸ்டர் மத்திய அமைச்சர் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு?